படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று தமிழை பணிந்து இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வேல் நந்தகுமார் அவர்களே, வெளியீட்டுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நண்பர் பரணிதரன் அவர்களே, கருத்துரைகளை நயம்பட எடுத்துரைத்த செல்வமனோகரன் அண்ணா அவர்களே, ரமேஷ் அண்ணா அவர்களே, குகவர் அண்ணா அவர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து என்னை மனநிறைவடைய வைத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் என்னுடைய மனம் மெய் மொழிகளினாலே வணங்கிக் கொள்கின்றேன். மிக பெரும் நேரக்கட்டுப்பாட்டை விதித்த நான் அதிக நேரங்களை எடுத்துக்கொள்ள விரும்பாமல் மிகச் சுருக்கமாக என்னுடைய நன்றியுரைக்கு முதலிலே வருகின்றேன். என்னுடைய 2 நூல்களையும் ஜீவநதி பதிப்பகத்தினூடாக வெளியிட சம்மதித்து மிக அழகான முறையிலே அச்சிட்டு தந்த நண்பர் பரணிதரன் அவர்களுக்கும், கவிதை தொகுதியை தமிழ்நாட்டிலே அச்சிட்டு தருவதற்கு பல வழிகளிலும் துணை செய்த நண்பர் தீபச்செல்வன் அவர்களுக்கும், கவிதை தொகுதியை பற்றிய அணிந்துரையினை எனக்கு வழங்கிய ஈழத்தினுடைய முதுபெரும் கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களுக்கும், சிறுகதை தொகுதி பற்றிய அணிந்துரையினை வழங்கிய என்னுடைய நண்பர் மயிரூபன் அவர்களுக்கும், பின்னட்டை குறிப்பினை மிக செம்மையாக எழுதி தந்த என்னுடைய ஆசிரியர் ராஜேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும், பழைய கண்ணாடியில் புதிய பிம்பங்கள் என்கின்ற நூலை பற்றிய பின்னட்டை குறிப்பினை தந்த மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் விசாகரூபன் சார் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருந்தாலும் இன்னும் முதிர்ச்சி அடையாத, இன்னும் எழுத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற, எழுத்தை விரும்புகின்ற ஒருவனாகவே இருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் யாருக்கும் எழுத்து தொழில் அல்ல. எழுத்தை எனது வாழ்விலிருந்தும் அனுபவங்களிலிருந்தும் கண்டெடுக்க முயன்றிருக்கின்றேன். எனது சிறிய வயது வாழ்வின் வழிகளையும் அந்த அனுபவங்களையும் எனக்கு தந்த பெற்றோரையும், என்னுடைய இந்த நான் வாழ்ந்த சிறு வயது வாழ்ந்த அந்த மதுரை மண்ணையும், இங்கு மந்திவிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய் வழி உறவினர்களும் அந்த ஊரினுடைய நினைவுகளையும், சிறு வயது காரனாக இருந்து இன்று சிறு குழந்தைகளினுடைய தந்தையாக மாறி இருக்கின்ற என்னுடைய இந்த எழுத்து பயணத்தில் என்னோடு துணை செய்த ஆசிரியர்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் அத்தனை பேரினுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை எழுத வைத்திருக்கிறது, உயர்த்தி இருக்கின்றது. அவர்கள், நான் ஒரு கல்வி பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்லன். என்னை படிக்கவும் சிந்திக்கவும் எழுதவும் வைத்திருக்கக்கூடிய மேன்மை மிகுந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் என்பதை நான் முதலில் நன்றியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் முதலில் நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய எழுத்துக்களை பாராட்டுகின்றவர்கள், என்னை எழுத வைக்கின்றவர்கள், இன்றைக்கும் நான் எழுதுகின்ற சூழலை என்னுடைய வீட்டிலே தந்திருக்கக்கூடிய மனைவி, நான் எழுதுகின்ற எழுத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நூலாக்கவும் அல்லது பொருளாதார சுமைகள் இல்லாமல் நான் இயங்குவதற்குமான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் இங்கு வந்திருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்வின் துணையாக இருக்கும் அத்தனை பேருக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னொன்று சொல்லி, இந்த இடத்திலே நூல் வெளியீட்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது, தவிசாளர் அவர்களுக்கு தொலைபேசியிலே சொன்னபோது உடனடியாக இந்த மண்டபத்தினை அவர் ஒதுக்கி தந்தார். இந்த மண்டபத்தினை ஒழுங்குபடுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த பிரதேச சபையினுடைய ஊழியர்களுக்கும், இங்கு நீண்ட நேரமாக நின்று இங்கு வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவனுக்கும் என்னுடைய அன்பிற்குரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகலன், இந்த நிகழ்வினுடைய சிற்றுண்டி வழங்குதலில் இருந்து எல்லாவற்றிலும் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மழை பொழுதில் என்ன நடந்துவிடும் என்று சிந்தித்த பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்விலே மழையையும் பொருட்படுத்தாமல் அன்பின் நிமித்தமாக கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நன்றி பாராட்டுகிறேன்.
உண்மையில் திட்டமிடாத உரையை நான் பெரிதும் விரும்புவேன். இங்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய மனம் நிறைந்திருக்கிறது. அந்த நிறைவினால் நான் உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்று கதைத்துவிடக் கூடாது என்று நினைப்பதனால் நான் தொடர்ந்தும் எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ஆய்வாளனாகவும் அல்லது என்னுடைய துறை சார்ந்து முன்னேற விரும்பினாலும் எனக்குள் இருக்கின்ற படைப்பாளியை எப்பொழுதும் உயிர்ப்புடன் தக்க வைக்கவே ஆசைப்படுவேன். அந்த எழுத்து பயணம் தொடரும் என்று நம்புகின்றேன். இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்திருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.